பசங்கனாலே ரொம்ப கல் நெஞ்சக்காரங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவனோட லவ் ஸ்டோரியை கேட்டக்கு அப்புறமா என் தாட் சேஞ்ச் ஆச்சு. பசங்க கூட இவ்வளவு குழந்தையா இருப்பானுங்களான்னு. அவனோட லவ் ஸ்டோரி அவள். ஃபியூ டேஸ் பேக் ஒரு நாள் கால் பண்ணான், மிடில் ஆஃப் த நைட். தட் அழுதுட்டே இருந்தான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸா. ஏன்னு கேட்க முடியல என்னால. அப்ப அவனே சொன்னான் தட் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு. சரி ஓகே, ஃப்ரெண்ட சமாதானப்படுத்தணும்னா அவ கிடக்குறாடா, சரி ஓகே விடு, அவ உனக்கு வருத்து இல்ல அப்படிலாம் சொன்னேன். பட் அவன் கொடுத்த ரிப்ளை என்னன்னா, அவ என் வாழ்க்கையில ஒரு பொக்கிஷமா எனக்கு கிடைச்சாடி நான் குப்பையில இருக்கும்போது. அவ என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே பிடிச்ச விஷயமா, நான் ரசிச்ச விஷயமா மாறினான். நான் ரொம்ப வேர்ஸ்டா இருக்கிற சுச்சுவேஷன்ல கூட என்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவ கத்துக்கணும். எனக்காக அவ எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவேன்ற அளவுக்கு அவ பசங்கனாலே ரொம்ப கல் நெஞ்சக்காரங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவனோட லவ் ஸ்டோரியை கேட்டக்கு அப்புறமா என் தாட் சேஞ்ச் ஆச்சு. பசங்க கூட இவ்வளவு குழந்தையா இருப்பானுங்களான்னு. அவனோட லவ் ஸ்டோரி அவள். ஃபியூ டேஸ் பேக் ஒரு நாள் கால் பண்ணான், மிடில் ஆஃப் த நைட். தட் அழுதுட்டே இருந்தான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸா. ஏன்னு கேட்க முடியல என்னால. அப்ப அவனே சொன்னான் தட் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு. சரி ஓகே, ஃப்ரெண்ட சமாதானப்படுத்தணும்னா அவ கிடக்குறாடா, சரி ஓகே விடு, அவ உனக்கு வருத்து இல்ல அப்படிலாம் சொன்னேன். பட் அவன் கொடுத்த ரிப்ளை என்னன்னா, அவ என் வாழ்க்கையில ஒரு பொக்கிஷமா எனக்கு கிடைச்சாடி நான் குப்பையில இருக்கும்போது. அவ என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே பிடிச்ச விஷயமா, நான் ரசிச்ச விஷயமா மாறினான். நான் ரொம்ப வேர்ஸ்டா இருக்கிற சுச்சுவேஷன்ல கூட என்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவ கத்துக்கணும். எனக்காக அவ எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவேன்ற அளவுக்கு அவ மாறிட்டா, என்னையும் மாத்திட்டா. அண்ட் கடைசியில இவந்தோ என் மேலதான் மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சும் எனக்கு அது அவகிட்ட என்னால சொல்ல கூட முடியாம எனக்கு ஏதோ ஒண்ணு தடுத்தது. பிரேக்கப் ஆச்சுதான், ஃபீல் பண்ணணும். ஆனா நான் ஆசைப்பட்டது எல்லாமே அவ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தானே. அண்ட் அவளுக்கு என் கூட இருக்கிறது சந்தோஷம் இல்லைன்ற போது, அண்ட் மத்தவங்க கிட்ட அவ சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிட்டான்ற போது, அவ மேல நான் வச்ச காதல் போயாதுல்ல. இவனோட லவ் ஸ்டோரி கேட்டக்கு அப்புறமா தான் எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆச்சு லவ்ல. தட் நீ புடிச்சு வச்சுதான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை தட் யூ லவ் ஹர்ன்னு. விட்டு பார்க்கலாமே, தப்பில்லையே.